Everyone, welcome to our channel. In the video 11th standard chemistry unit 12 basic concepts of organic reactions. In the unit oda book back question answers paakalam. Already nama 8th unit 11th unit upload பண்ணியாச்சு. And then volume 1 ல இருக்கக்கூடிய அதாவது quarterly exam portions ஃபுல்லாவே upload பண்ணிட்டோம். ஏதாவது doubts இருந்தா 11th standard chemistry playlistல நம்மளோட சேனல்ல playlistல போயிட்டு எந்த lesson வேணுமோ அதை நீங்க வந்து choose பண்ணி பார்த்துக்கலாம். Page number 176 write short notes on resonance. Page number 168 ல இருக்கு பாருங்க. resonance இருக்கு இல்லையா, அதில் 4th லைனில் இருக்கு பாருங்க. certain organic compounds can be represented by more than one structure. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெசோனன்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரோமன் நம்பர் செகண்டில் 16க்கு ஏல ஆன்சர். அண்ட் தென் 169ல் இதுக்கான எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏக்கான ஆன்சர். தென் பி ஹைப்பர் கான்ஜுகேஷன். பேஜ் நம்பர் 170 ஹைப்பர் கான்ஜுகேஷன் இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து எக்ஸாம்பிள் 1 இருக்கு பாருங்கள், இன் ப்ரோபீன், அதிலேருந்து அந்த பாக்ஸ் முடிய. இது வந்து ரோமன் நம்பர் செகண்ட் 16ல் பிக்கான ஆன்சர். ஸோ எல்லா லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் அப் டு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ்க்கான புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் புக்கில் மார்க் பண்ணது நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். டவுட் இருந்தால் பிளேலிஸ்ட்டில் கெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்றத அந்த ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 17 what are electrophiles and nucleophiles? Give suitable examples for each. Page number 164. First electrophiles பாருங்க. electrophiles are reagents that are attracted towards, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி electrophiles வரைக்கும். 17th question. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது இருக்கு பாருங்க. இதில் ஏதாவது 5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு, டைக்ளோரோ கார்பீன், ஸோ இது எழுதணும். CO2, CCl2, அலுமினியம் குளோரைடு, AlCl3, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து நியூக்ளியோஃபைல்ஸ். நியூக்ளியோஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இது எழுதிட்டு அதுக்கு அடுத்தது தே ஆர் யூஸ்வலி நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயன்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச் நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட். ஸோ இந்த 4 லைன்ஸ் அண்ட் தென் தே ஆர்லேருந்து நியூட்ரல் மாலிக்யூல்ஸ் வரைக்கும் எழுதிட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. நியூக்ளியோஃபைல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் 17th கொஷினுக்கான ஆன்சர். 18 show the heterolysis of covalent bond by using curved arrow notation and complete the following equations. Identify the nucleophile is each case. CH3Br plus KOH கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா CH3Br plus K ஆட் பண்ணால் மித்தைல் bromide gives CH3OH மெத்தனாலா plus KBr potassium bromide இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து OH minus from KOH is the nucleophile. Then second பார்த்தீங்கன்னா CH3O இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது டைமித்தைல் ஈத்தர் gives CH3I plus CH3OH methyl iodide methanol. I from HI acts as a nucleophile. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு 18ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கான ஆன்சர். Then question number 19. Explain inductive effect with suitable example. Page number 161. Inductive effect. Sorry. 166 அது 166ல பாருங்க inductive effect இருக்கு இல்லையா, I inductive effectல இருந்து அந்த 4 lines 5 lines அப்படியே எழுதிக்கோங்க phenomenon வரைக்கும். அதுக்கு அடுத்தது the inductive effect by considering ethane and ethyl chloride as example, அதிலிருந்து போலார் வரைக்கும் எழுதிட்டு again chlorine is more negative, அதிலிருந்து itself வரைக்கும். ஸோ அங்கங்க இந்த 5 lines. அடுத்து considering ethane and ethyl chloride as example, அதிலிருந்து போலார் வரைக்கும். நெக்ஸ்ட் குளோரின்லேருந்து itself வரைக்கும். இது 19. இதுக்கானது அந்த பாக்ஸில் இருக்கிறதும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும் inductive effect. ஓகேங்களா. தென் question number 20. Explain electromeric effect. Page number 167. Electromeric effect 167, 168. 167ல் electromeric effect இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக இதுக்கு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்போனில் குரூப் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க. 168ல் இந்த பாக்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து செகண்ட் பாயிண்ட் போட்டு unsaturated compounds such as alkenes, இது வந்து ஹெட்டிங் எழுதிக்கோங்க. சரிங்களா. இந்த ஹெட்டிங் எழுதிட்டு when an electrophile அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. அகெயின்
when the pi electron இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் E எஃபெக்ட் வரைக்கும் சரிங்களா. இது 20th ஆன்சர். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வரைக்கும் எழுதிட்டு அடுத்த செகண்ட் பாயிண்ட்னு எழுதிட்டு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் சச் as ஆல்கீன்ஸ்னு எழுதிட்டு இதிலிருந்து இந்த பாக்ஸ் முடிய அகெயின் வென் பைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ரைட் சைடு வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் 20 கொஷினுக்கான ஆன்சர். ஸோ எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பனில் காம்பவுண்ட்ஸ் இது அப்படி எழுதிட்டு அடுத்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் சச் as அல்கீன்ஸ் இது எழுதிட்டு அந்த பாக்ஸில் இருக்கிறது. அடுத்து வென் பை எலக்ட்ரான் நெக்ஸ்ட்டு வென் பை எலக்ட்ரான் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அவே இருக்கு இல்லையா, இது எழுதணும். இது எழுதிட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது எழுதிக்கோங்க. 20 கொஷினுக்கான ஆன்சர். தென் 21 give examples for the following types of organic reactions. Page number 173. 173ல இது இருக்கு பாருங்கள், அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸில் இருக்கிறது. 21ல் ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். இது வந்து பீட்டா எலிமினேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்சர். தென் செகண்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பேஜ் நம்பர் 171. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுமே இந்த பாக்ஸில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. Y plus is an electrophile இருக்கு இல்லையா, இது வரைக்கும் 21ல் செகண்ட்கான ஆன்சர். ஸோ இதுதான் இந்த யூனிட் 12ஓட புக் பேக் கொஷின் ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.